அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். மனிதனின் தடைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது 22வது நட்சத்திரம். இந்த 22வது நட்சத்திரம் என்பது இப்ப ஒரு மனிதனுடைய லக்கணத்தை விட எல்லாருமே ஆதி காலத்துல ராசிக்கு தான் சொல்லியிருக்கான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா இந்த 22வது நட்சத்திரம் அப்படி மிக மிக முக்கியமானது. அப்ப லக்கண புள்ளிக்கு இது என்ன சொன்னா பிரச்சனை கிடையாது. லக்கண புள்ளிக்கு பிரச்சனை கிடையாது. லக்கண புள்ளி என்பது மனிதனுடைய பிறப்பை சுட்டி காட்டுகிறது. அது நம்மளுடைய உயிர். ஆனால் அந்த லக்கண புள்ளிக்கு 22வது நட்சத்திரம் நமக்கு நன்மை தான் செய்யும் எப்பயுமே. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்திற்கு, கிரகங்களுக்கு ஒரு தனஸ்தானாதி ஒரு நட்சத்திரம் இருக்காது. அதுல 22வது நட்சத்திரம் பாதகம் பண்ணி கொண்டே இருக்கும். அப்ப நம்மளுடைய காரிய தடைகளை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 22வது நட்சத்திரத்தை நாம் என்ன செய்வது? 22வது நட்சத்திரம் என்ன சொன்னா, இப்ப ஒருத்தர் தனஸ்தானாதிபதி அப்படிங்கிறவர் ஒருத்தர் கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்திற்கு என்ன சொன்னா 22வது நட்சத்திரம் கேட்டை, மூலம், போராடம், உத்திரணம். உத்திர நட்சத்திரம் என்ன சொன்னா அவருக்கு 22வது நட்சத்திரம். அப்ப இவர் என்ன செய்யணும்னா, இந்த 22வது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால் இவர் எப்பயுமே ஒரு விதத்தில் ஏமாற்றத்திற்குள்ளான நபராகவே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அவருக்கு என்ன சொன்னா, இந்த கேட்ட நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தாச்சுன்னா அவருடைய 22வது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஆகும். அப்ப இந்த சூரியன் உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான சூரியன் தகப்பனால், சூரியன் என்று சொன்னால் தகப்பனால் இவர் ஒரு பெரிய யோகத்தை அடைய முடியாது. இரண்டாவது, சூரியன் என்பவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணியத்தால் இவருக்கு ஒரு பெரிய லாபம் இருக்காது. இவர் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருக்க முடியாது. இருந்து அங்க சம்பாத்தியம் பண்ணி ஒரு வலிமையான நபராக இவர் வர முடியாது. அப்ப ஒவ்வொரு கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் அவயோகத்தை செய்யும். இதை நல்லா பறிச்சு, ஒருத்தர் ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்திருக்காங்க. அப்ப ரோகிணி நட்சத்திரத்துல போய் பிறந்தாச்சுன்னா 22வது நட்சத்திரம் பூரட்டாதி. தகப்பனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை பிதிர்தோஷமுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் தகப்பன் அந்த குழந்தை பிறந்து காலேஜ் எல்லாம் படிச்சு திருமண வயதை அடைகின்ற ஒரு காலத்துல தகப்பன் திடீர்னு இறந்து போயிடுறாரு. ஏன்? குருவோடைய நட்சத்திரமாக இருக்கலாம். எப்பயுமே நீங்கள் ஒவ்வொன்றையும் மைண்டூட்டா நீங்க பார்க்கணும். நீங்கள் எப்பயுமே நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரம் தான் துன்பம் செய்யும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது என்ன சொல்றான்னா உடல் ரீதியாக சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் உடல் ரீதியான நோயை கொடுத்துரும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அப்ப உங்களுக்கு இப்போ ஒரு லாபஸ்தானாதிபதி இருக்கார். இந்த லாபஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நின்னாலும் அதற்கு 22வது நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு காலம் பூராவும் என்ன சொல்றான்னா என்ன தோஷம் உடையதோ, ஒரு நட்சத்திரம் என்ன தோஷம் உடையதோ
அந்த தோஷத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கணும். இப்போ ஒருத்தர் சுவாதி நட்சத்திரத்துல போய் லாபஸ்தானாதிபதியாக இருக்கிறார் என்று சொன்னால் சுவாதி விசாகம் அனுசம் கேட்டேன். அப்ப 22வது நட்சத்திரம் ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் என்னது? பிதிர்தோஷம் உடையது. என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காவே உங்களை என்ன சொல்லலாம்னா, வாழ்க்கையில் தகப்பனால், தந்தை வழி உறவுகளால் நீங்கள் பூர்வீகத்துக்கு போய் பாருங்க. ஆனா நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னு வைங்களேன், உள்ளூர்ல இருந்தா உங்களை மதிக்கவே மாட்டாங்க, நல்லது உள்ளதுக்கு பெருசா முன்னிறுத்த மாட்டாங்க. இதையே என்ன சொல்றாங்கன்னா, வெளியூர் ஒரு திருமணம் ஆன பிறகு வெளியூர்ல பொழப்பு ரீதியா நீங்க போயிட்டு வரும்போது நீங்கள் நல்லா வசதியாவே இருப்பீங்க. ஏன்னா பூர்வீகத்தோடைய அந்த கர்மா உங்களை சாடாது. அங்கிருந்து கொஞ்சம் நம்ம தள்ளி போயிட்டோம்னா. ஆனா உள்ளூருக்கு நீங்க என்ன வசதியா போனாலும் எவனும் வாங்கன்னு இருக்க மாட்டான். இதெல்லாம் கண்கண்ட உண்மைகள். நம்ம ஜாதகத்தை நம்ம செக் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மளுடைய லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொல்றான்னு, எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுகளை தயவு செய்து எடுக்காதீங்க. முடிஞ்சு போனா என்ன சொல்றேன்னா, 9 கிரகங்கள் மாந்தியை சேர்த்துக்கிடுங்க. மாந்திக்கு மாந்தியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நான் வீடியோ போட்டுட்டேன். மாந்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சித்தர் தான். வேற தெய்வத்துக்கும் கட்டுப்படும். ஆனால் சித்தருக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்தையுமே கட்டக்கூடிய அந்த ஜீவன்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை உண்டு. ஆனால் இந்த ஒரு தனஸ்தானாதிபதி எடுத்துக்கிடுங்க. இந்த தனஸ்தானாதிபதிக்கு 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை எவனுக்கு எப்பயுமே காரிய தடை வரக்கூடாது. தனஸ்தானாதிபதி கொஞ்சம் பணம் சேர்க்கணும். இந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி. அதே சமயத்துல 7ஆம் பாவத்திற்கு உண்டான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு 22வது நட்சத்திரத்தை எப்பயுமே நீங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிடணும். இல்லைன்னா 7ஆம் பாவம் அதை வச்சே துள்ளும். ஆமா, அதை வச்சே துள்ளும். ஏன்னா அது வாழ்க்கையை கெடுக்கணும் இல்லையா? 7ஆம் பாவம் என்பது களத்திரம். அந்த களத்திரத்திற்கு என்ன சொன்னா, களத்திர ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் என்ன சொன்னான்னா, அந்த அம்மா வாழ்க்கை எப்படி என்ன சொன்னான்னா வீட்டை விட்டு விரட்டுறது அப்படிங்கிற நோக்கத்துலதான் இருக்கும். அதுல மாற்றம்லாம் கிடையாது. அப்ப அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு 7 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயாகி அவர் என்ன சொல்றான்னா கேட்டை நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க. 22வது நட்சத்திரம் உத்திரம். பொண்டாட்டி எப்பயுமே நீங்க என்ன சொன்னா, அவளை பொய் சொல்ல வச்சு இதெல்லாம் பொய் சொல்ல வச்சு அவளை என்ன சொன்னா, உங்களிடம் என்ன சொன்னா கெட்ட பேர் வாங்க வச்சு நார வச்சு அசிங்கப்படுத்தும். அப்ப அவர்களிடம் நம்ம என்ன சொன்னா, படித்தவர்கள் என்ன சொல்லிடணும், அம்மா உன்னுடைய விதி இது. ஆனால் நீ என்ன சொன்னா, அந்த புதனுடைய தோஷம் என்பது பொய் சொல்ல வைக்கும், களவாங்க வைக்கும். ஏன்னா புதனை பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு வேற வழி. அவர் ஒரு வலிமை இல்லாத கிரகம். அவர் என்ன செய்வார்னா என்ன சொன்னா, பயந்தாடி. அப்ப என்ன செய்யும், மறைமுகமாக என்ன சொன்னா அந்த தவறை செய்ய வச்சு என்ன செய்யும், அசிங்கப்படுத்தும். அதாவது ஊழ்வனை எப்படி கூடி நுழையும் என்பதை என்ன சொல்லலாம்னா, 22வது நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக அந்த ஊழ்வினையை கொடுக்கும். அப்ப என்ன செய்யணும், அந்த 22வது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களை புசிக்க கூடாது. பழங்களை புசிக்க கூடாது. என்னதான் திங்கிறது, தலையெழுத்து என்ன திங்கணும்னு விதி இருக்கு, அதை மட்டும் தான் திங்க முடியும். ஏன்னா இது ஏன்னா எந்த ரூபத்திலும் ஒரு மனிதன் ஒரு பக்கம் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா இன்னொரு பக்கம் எங்கேயாச்சும் ஒரு இடிக்கத்தான் செய்யும். அப்ப இப்ப 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒண்ணு ஒருத்தர் இருப்பான். 10 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடம் ஒண்ணு இருக்கும். 10 குடையவன் அந்த இடத்துல நிக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்று அந்த நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தை பாருங்க, அந்த 10 குடையவனை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த கிரகம் என்ன சொல்றான்னா, அந்த 10 குடையவனோடு எங்கேயாவது தொடர்புல வந்துருச்சுன்னு வைங்க, தொழிலை கெடுத்துக்கிட்டே இருப்பான். தொழில ஒரு போராட்டம் இருக்கும். இப்ப 10 குடையவன் என்ன சொன்னான்னா, ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னான்னா அவிட்டவன் வந்துருச்சு. அவன் ஒரு மனிதனுக்கு 10 குடையவன் நின்ற நட்சத்திரம் அவிட்டவன் வந்துருச்சுன்னா என்ன சொன்னா, அங்க வேலைக்காரர்களால் இவன் இம்சப்படுத்தப்படும்.
வேலைக்காரர்களால் இம்சப்படுத்தப்படுறது. வேலைக்காரர்கள் வந்து என்ன சொன்னான்னா கலெக்டரா இருப்பான், சம்பளம் கொடுக்குறவன் வந்து வேலைக்காரன் கணக்கா இருப்பான். அவனுடைய சுகதுக்கத்தை எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பாவமே, அவனுக்கு பிள்ளை இருக்கு, அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, ஐயோ திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிட்டோம்னா அவன் என்ன செய்வான், தெருவில் போயிடுவானே அப்படின்னு. அப்படி ஒருத்தனை வேலையை விட்டு அனுப்பி செமக்கடன் வாங்கிட்டான். ஒரு 3 மாசத்துலேயே செமக்கடன் வாங்கி என்ன செஞ்சிட்டான் தெரியுமா, திரும்ப வேலைக்கு வரான். வேலைக்கு வந்துட்டு இப்ப வந்து இந்த வேலை வாக்குற துட்டை வாங்கி வந்து 10ஆம் தேதியான வட்டி கட்டிட்டு தான் இருக்கான். ஏன்னா அவனுடைய கர்மா அப்படித்தான் வரும். அப்ப வேலைக்காரர்கள் சனின்னா வேலைக்காரர் தோஷம்தான். அந்த வேலைக்காரர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 8 விதமா ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தோஷம் இருக்குதான் செய்யும். அப்ப உங்களுடைய சுகஸ்தானம்னு இருக்குல்ல, இப்ப சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொன்னான்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான்னு வைங்க, சுகஸ்தானாதிபதி ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா அதுக்கு 22வது நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரமா வந்துடும். அந்த கேட்டை நட்சத்திரத்தில் வந்து யார் போய் உட்கார்ந்தாலுமே அந்த சுகஸ்தானத்திற்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்காத நபர்களாகவே இருப்பார். சுகஸ்தான கேட்டை நட்சத்திரம் சந்திரதோஷம் ஆகி போயிடும். அப்ப சந்திரதோஷம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்யும், மனம் வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே பேதனம், தாயால் நிம்மதி இல்லாத தன்மை. மனம் வந்து என்ன சொல்றான்னா ஒரு பேதனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பேதனம்னா என்னது, இந்த இப்ப வந்துரும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஹோட்டல்ல வந்து என்ன சொல்றான்னா சாப்பிட போறோம், சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது ஒரு சந்தோஷமா சாப்பிட்றோம். அங்க 22வது நட்சத்திரம் அப்பதான் வேலை செய்யும். என்ன செய்யும்னா சுகஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் 22வது நட்சத்திரம் கேட்டையாக வந்துட்டானுங்க, சோறு வைக்கும் போது ஒண்ணு சர்வர் உங்களுக்கு வந்து என்ன சொன்னா கனிவாக சோறு போட மாட்டான், இல்லைன்னா நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அவன் எங்கிட்டோ பரிமாறிக்கிட்டு இருப்பான். அப்ப எங்கிட்டோ பரிமாறிக்கிட்டு இருப்பான். நமக்கு என்ன செய்யும், என்னன்னா நம்ம அப்பளை விடிச்சு என்ன சொன்னா ரசம் கொண்டா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்மாவை உணர தெரிந்து கொள்ளுங்கள். எந்த காரியத்திற்கு போகிறீர்களோ அந்த கட்டத்திற்குண்டான 4ஆம் பாவத்திற்கு போறீர்களா, 5ஆம் பாவம் சார்ந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, பிள்ளை விஷயத்துக்காக ஒருத்தர் போனீங்கன்னா அந்த பிள்ளை ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் அங்க வந்து டைம் நிற்கும், உண்மையாவே நிற்கும். அப்ப இப்போ ஒரு கடையில வந்து மத்தியானம் வந்து செல்போன்ல வந்து ஒரு இது மேல இருக்கிற இது வந்து லேசா கோடு விழுந்துருச்சு. ஒரு கடையில போய் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா நிக்கிறோம். செல்போன் என்பது நமக்கு வந்து தொடர்பு, தொலை தொடர்புக்கு உண்டான ஒரு சாதனம். தொலை தொடர்பு என்பது 3ஆம் இடம். அந்த 3 கூடைய கிரகம் வந்து என்ன சொல்லணும்னா, இப்ப என் ஜாதகத்துல 3 கூடைய கிரகம் குரு. அவர் திருவாதிரையில் நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காருன்னா திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அப்ப அங்க ரேவதி நட்சத்திரம் தான் வந்து 22வது நட்சத்திரமா வரும். அந்த 22வது நட்சத்திரத்திற்கு உண்டானது என்ன சொல்றான்னா செவ்வாய் சாபம் உடையது. அங்க போய் என்ன செய்யறான்னா, எனக்கு என் செல்போனை வாங்கிட்டு இன்னொருத்தவங்க கூட பேசிட்டே இருக்கான். அப்ப இந்த 22வது நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன, கோபம். எனக்கு டென்ஷன் ஆகுது, என்னடா வந்து நம்ம செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான், வேலையை பார்க்க இந்த கைட்டு வேலையை பார்க்க, இங்கிட்டு போனு கிடைக்கும், இங்கிட்டு போன் கிடைக்கும். அப்பத்தான் வந்து என்ன சொல்ல நினைச்சேன், சரி வந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம், சரி என்னதான் நடக்குன்னு பொறுமையா வந்து என்ன சொன்னான்னா பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த தம்பிடிக்கக்கூடிய தன்மை வந்துருச்சு. சரி இங்கனே வந்து என்ன சொன்னா படக்குன்னு போனவனே, ஏன்ப்பா நான் செல்போனை கொடுத்துருக்காங்க, என்னத்தப்பா போனை நோண்டிக்கிட்டு வந்து ஒரு போன் வருது, நீ பதில் பேசுற செய்யற அப்படின்னு சொல்லி வந்து அந்த டென்ஷனை உருவாக்கி விட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கலவரத்தைன்னா ஒரு மனஸ்தாபத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை நான் அப்பட்டமாக உணர்ந்து அப்படியே பேசாம ஆஃப் ஆயாச்சு. ஆஃப் ஆன பிறகு சரி என்னதான் மிஞ்சி போனா என்ன பண்ணிடுவேன், பிறகு அந்த டெம்பர் கிளாஸை ஒட்டி கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா அந்த வேலையை அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா பார்க்க போறீங்களா சார், நான் நாளைக்கு பார்த்து தந்துடுறேன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றான்னா ரேவதி என்பது செவ்வாய் சாபம் பெற்றது. அந்த செவ்வாய் சாபம் பெற்றது அப்படின்னு சொல்லி இந்த கம்யூனிகேஷனுக்கு உண்டான கிரகம் வந்து திருவாதிரையில உட்கார்ந்து அதற்கு 2வது நட்சத்திரமா வருவார். அங்க போய் வாய் வார்த்தை என்ன, நான் செல்போனை கொடுத்துருக்கேன், நீ என்னத்தையே வேலையை பார்த்துட்டு இருக்க, ஏன்பா அதை பார்த்து செய்யக்கூடாதா அப்படிங்களா. அவனுடைய மனசு என்ன செய்யும்,
என்னையா வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க ஒரு இந்த மாதிரி 22வது நட்சத்திரம் குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்கும். நம்ம என்ன செய்யணும்? ஆஃப் ஆயிரணும். ஏன்னா அங்க சாபத்தை வந்து சாபத்தை வாங்கணும், பிரச்சனையை கொடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லக்கண புள்ளியை மட்டும் விட்டுருங்க, அதுக்கு 22வது நட்சத்திரம் வந்து பிரச்சனை பண்ணாது. ஆனால் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், 3வது அதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் எல்லாம் உண்மையாகவே உங்களை குழப்பி தள்ளும். அதனால அந்தந்த காரகம், இப்ப ஒரு இதுக்கு போறீங்கன்னு வைங்க, இப்ப 12ஆம் இடம் தூங்க போறீங்க, 12ஆம் இடத்திற்கு உண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா பரணி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்குன்னு வைங்களேன். அப்ப பரணி நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கும் போது அந்த 22ஆம் பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அப்ப அந்த 22வது நட்சத்திரம் அவிட்டம். அப்ப 22வது நட்சத்திரம் அவிட்டம் என்று சொல்லி வரும்போது அங்க சனி தோஷம் வந்துடும். அப்ப போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணியில போய் உட்கார்ந்தாச்சுன்னா, அந்த பரணியில போய் வச்சா 12ஆம் இடத்திற்குரியவனுக்கு என்ன தோஷம், அந்த நட்சத்திரத்திற்கு வந்து எங்க 22வது நட்சத்திரம் தோஷமா வருதுன்னா அவிட்டம். அவிட்டம்னா சனி தோஷம். அப்ப நீங்கள் எப்பயுமே லெம்ப போய் வந்து என்ன சொன்னாலும் லக்ஸுரிஸான படுக்கையில படுக்கக்கூடாது. நான் விட மாட்டான், தூக்கம் வராது. அப்ப ஒரு அழகான பாயை விரிச்சு சும்மா வந்து என்ன சார் மேலே ஊத்துறீங்க, ஜமக்காலத்தை வச்சு தலையணை போட்டு படுத்துருங்க, தூங்க விட்டுருவான். ஏன்னா சனி எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா அவனை மாதிரியே ஒரு சூழ்நிலையில் வந்து உருவாக்கக்கூடிய தன்மைகள் வந்து வந்துடும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு இதை அனுபவிக்க போறீங்களா, அதற்கு 22 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 22 2 கூட்டி பாருங்க, 4 கொடுத்து கெடுத்து விடுவான். 4ன்னா என்னது? ராகு. இந்த 4 ஏன் வந்து அவன் 22வது நட்சத்திரத்தை வச்சான்? கொடுத்து கெடுத்து விடுவான். ஏன்? மகாபலி சக்கரவர்த்தி வந்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தாரு. எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பெரிய கெட்டிக்காரன், தர்மவான், எல்லாம் செஞ்சாரு. கடைசியில் என்ன சொன்னான்னா அந்த 22வது நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து 22வது திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அப்ப விசாக நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக வருகின்ற காரணத்தினால ராகு என்று சொன்னால் ஆணவம் என்று பெயர். விசாக நட்சத்திரத்துக்கு ஆணவம் உண்டு. ஆணவத்தை கொடுத்து அழிச்சிருவான். என்ன வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? 3 அடியா மண் வேணும்? இவ்வளவுதானா? நீயே 1.5 அடி இருக்கு, உனக்கு 3 அடி மண் போதுமா? வாங்கிக்கோ அப்படின்னா. வந்திருக்கிறவன் வந்து என்ன சொன்னான்னா வந்து கடவுள் என்று தெரியாமல் சொல்லி மாட்டிக்கிட்டு இவன் இருக்கிற அந்த டாம்பிகம், தன்னால் ஒரு உயர்ந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னா தானம் செய்யக்கூடிய பெருமை உடையவன், யாரு கேட்டாலும் இல்லை என்று சொல்ல முடியாதவன், இப்படியெல்லாம் இருக்கிறவனை ஓக்கணும் என்று சொன்னது அந்த திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு 22வது நட்சத்திரம் ஆகிய விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்ன செஞ்சிருச்சு? ராகுவுடைய தோஷத்தை கொடுத்து வந்து என்ன செஞ்சிருச்சு? இருக்கிறத அணிவிக்க விடாமல் பூலோகத்தில் போய் பாதாளத்துல ஓங்கி மிதிச்ச, பாதாளத்துல போய் உட்காந்துட்டான். அதனால எப்பயுமே உங்களுடைய 22வது நட்சத்திரம் ஆபத்தானது. அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணி எந்த காரியத்திற்கு போறோமோ அது நம்மளுடைய கட்டத்தில் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணிட்டு போயிருங்க. அங்க போய் வந்து சார் தெரியாதனமா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா அங்கதான் நம்மளை ஆப்படிக்கிறதுக்கு வந்து என்ன சொன்னா ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.